அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அந்த புக்குடைய 4th ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் சிம்பிள் இங்கிலீஷ். நம்மளுடைய இந்திய நாட்டில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. பட் நமக்கு ப்ரொஃபஷ்னலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். நம்ம ப்ரொஃபஷ்னலி நம்மளுடைய கரியரில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் இப்போ ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணால் கூட நமக்கு அந்த லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதுதான் ஆதர் சொல்ல வராங்க. நம்மளுடைய இந்திய நாட்டில் 3 வகையான கேட்டகரியான மக்கள் இருக்காங்க. E0, E1, E2. E0ன்னா யாருன்னா இந்த பாமர மக்கள் இங்கிலீஷ் பேசவே மாட்டாங்க. அவங்க இங்கிலீஷ் வாசிக்க தெரியாத மக்கள், படிக்க தெரியாத மக்கள். அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய நேரங்களில் கிடைக்கிறதும் இல்லை. இப்போ இந்த டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டு எல்லாருக்கும் அந்த ஆக்சஸ் இருக்குது. அந்த கேட்டகரியில் வச்சுருக்காரு அந்த மக்களை. E1 கேட்டகரி மக்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. பட் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சமுதாய சூழ்நிலை, அந்த மக்கள், இப்போ நம்ம வீட்டில் நம்ம பெற்றோர், நம்மளுடைய உறவினர்கள், இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அந்த கேட்டகரியை தான் E1ன்னு சொல்கிறாரு. E2 கேட்டகரி, இவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. இவங்க அவங்களுடைய அப்பா, இவங்களோட தாத்தா பாட்டியெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க அந்த பிரிட்டிஷ் கொலனியல் அந்த டைம்லேருந்தே இவங்க என்னென்னா இங்கிலீஷ் பேசுகிற குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. அப்படியே பரம்பரையாக அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் என்ன இங்கிலீஷ் ஸ்கூலில் போயிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சரௌண்டிங் அந்த சொசைட்டி இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் இருக்குன்னா அவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. இதுதான் சொல்ல வராரு விராஜ்ட்டையும். நீ உன்னுடைய லாங்குவேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு. உன்னுடைய அவுகாத்னா ஸ்டேட்டஸ் ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதை நீ பிரேக் பண்ணி அடுத்த கட்ட நிலைமைக்கு நீ போகணுன்னா, நீ இப்போ இருக்க ஸ்டேட்டஸ்லேருந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு போகணுன்னா உனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தேவை. ஏன்னா நீ அடுத்த கட்ட வளர்ச்சி ப்ரொஃபஷ்னலாக வளரணும்னா அதுதான் உனக்கு தேவை. அப்போ விராஜன் சொல்கிறான், ஆமாம் சார், எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க எல்லாம் தெரியும். நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். பட் நான் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அந்த மாதிரி பேசுகிறது இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம். அப்போ அவர் நிறைய சஜஷன் சொல்லுவார், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸு. அவர் முக்கியமான 2-3 சஜஷன் கொடுக்குறாரு. நிறைய இப்போ நீ ஒரு ஷாப்புக்கு போகிற, அங்கே போய் ஆர்டர் பண்ணும்போது இங்கிலீஷில் பேசு. இப்போது நீ வெளியில் போகிற, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதை நீ இங்கிலீஷில் சொல்லலாம். அதுக்கடுத்து சொல்லுவார், நிறைய புத்தகம் படி, இங்கிலீஷ் புக் படிச்சுட்டே இரு. அப்போது உனக்கு இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். உன்னுடைய பேச ட்ரை பண்ணி, எவ்வளோ பேச ட்ரை பண்ணு, தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ எவ்வளோ பேச ட்ரை பண்ணியோ அவ்வளோ உனக்கு இங்கிலீஷ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஓகே சார், நான் இங்கிலீஷ் ஸ்கில்லை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறேன், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு என்ன ரூல் பார்க்கலாம்? நாளைக்கு 5th ரூல் பார்க்கலாம். நன்றி.